5ஆம் இடத்துல இது வரைக்கும் இருந்து வந்த குழந்தைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் இனிமேல் தலையே தூக்காது சாமி, பயப்பட தேவையில்லை. ஏன்னா அவரும் வக்ரகதிக்கு வரத்தால குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகுவதை இந்த மாதம் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். 9ஆம் இடத்துல கேது பகவான் வீற்றிருக்கார். தந்தையார் ஸ்தானத்தில் உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய காலம். போன மாதம் அவர்கிட்ட இருந்த உடம்புல இருந்த பிரச்சனை, அந்த உடல் உபாதைகள்லாம் அதிகமாக கொடுத்துருந்து அதெல்லாம் நீக்கிட்டு இருப்பாருங்க. ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை ஓடும். பெற்றோர் பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். திடீர் திருமண யோகத்தையும் ஏற்படுத்தி தந்துடும் இந்த நேரம். இந்த காலம் அது மாதிரி ஒரு காலம். திடீர் திருமண யோகம் என்று சொன்னால் அது இந்த மாதத்து அக்டோபர் மாதம் மகர ராசிகாரங்களுக்கு உயர்வினையே கொடுத்துரும். எதுவுமே சொல்ல முடியாது. திடீர்னு பார்த்தா 5 நாளில் பார்த்தா திருமணமே முடிஞ்சு போயிருக்கும். என்னன்னே தெரியாது, எப்படி நடந்தது, இது ஏது நடந்தது. அந்த மாதிரி திடீர் திருமண யோகங்களை தரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். ஏனென்றால் குரு பகவானும் சுக்கிர பகவானும் பார்வை பரிவர்த்தனை யோகம் 11ஆம் இடம் குழந்தை பேறு என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறக்கூடிய காலம். இந்த இடத்துல 11ஆம் இடம் என்பதும் குழந்தை ஸ்தானத்தையும் குறிக்குது. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது அக்டோபர் மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள். இந்த பிரிவினை என்று சொல்லிருக்கும் பாருங்க, ஒரு மனுஷனுக்கு பிரிவு எங்கன்னா வேலை சார்ந்த விஷயத்திலையும் பிரிவு, தொழில் சார்ந்த விஷயத்தில் வேலையாகட்டும் தொழில் நாம் சொந்தமாக தொழில் செஞ்சோம் அதுலேயும் நஷ்டத்தை ஈடுபட்டிருப்பீங்க. ரொம்ப ஒரு 4-5 மாதமாகவே நம்மளுக்கு கடுமையான தாக்கத்தை அதிகமாக கொடுத்துருச்சு. இந்த மாதம் அதிலிருந்து நாம் விடுபடுவோமா? கண்டிப்பாக விடுபடுவீர்கள். வேலையாகட்டும், வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகளாகட்டும், தொழிலில் நாம் சொந்தமாக தொழில் செஞ்சுட்டு இருந்தால் அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி விடுபடுனா கண்டிப்பாக விடுபடும் சாமி. உங்களுக்கான ஆதாயம் பெறப்போகுதுன்னா கண்டிப்பாக பெறக்கூடிய காலம் இந்த காலம். ஒரு தைரியம் தன்னம்பிக்கை என்று சொல்கிறோம் இல்லை, நம்ம ராசியில் உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் பகவான் முக்கியமாக சொல்கிறேன், அவர் எங்கிருந்தாலும் அவருடைய பார்வை ரொம்ப பெரிய சிறப்பினை தரும். இந்த காலத்தில் மனைவியின் உடல் நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள், வேறு எதுவும் தேவையில்லை சார். 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி உபஜய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய இடமும் அதான், மனைவி ஸ்தானமும் அதுதான், ஒரு மனுஷனுக்கு வெற்றி தரக்கூடிய இடமும் அதான். ஏன்னா அந்த இடத்துல 23ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த காலம் நம்மளுக்கு வருது. அது காலம் உகந்த காலமாகவும் நம்மளுக்கு மாறுது. ஒரு மனுஷனுக்கு நீச்சகதி என்று சொன்னாலும் அந்த காலம் உகந்த காலமாக நீச்ச பங்கமும் ஏற்பட போகிறது. ஒரு உயர்வான இடத்துக்கு இறைவன் நம்மளை வழிநடத்தி செல்ல போகிறாருன்னா அது உண்மையாக கருத போகிறாங்க மகர ராசிக்காரங்க. எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நாமளே ஆராய்ச்சி பண்ணுவோம். மகரத்துக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான், அதாவது சனி பகவான் வக்கரகத்தில் இருக்கார். அவரால் ஏற்படக்கூடிய துன்பம் தான் இப்போ விலக போதையா, முக்கியமாக அவரால் தான் விலக போது. இப்போ 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் வேலை சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் கம்யூனிகேஷன் கொடுத்து கொண்டு உங்களை தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு எதையும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கொடுத்துட்ருக்கார். 5ஆம் இடத்துல இது வரைக்கும் இருந்து வந்த குழந்தைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் இனிமேல் தலையே தூக்காது சாமி, பயப்பட தேவையில்லை. ஏன்னா அவரும் வக்ரகதிக்கு வரத்தால குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகுவதை இந்த மாதம் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். 4ஆம் இடம், அந்த 6ஆம் இடத்துக்கு 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல நீச்சகதி பெறுவது 23ஆம் தேதிக்கு அப்புறம் தான். இப்போதைக்கு எதுவும் சைலண்ட் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அரசு அது சொன்னால மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் ஒரு கட்டுக்குள்ளே வந்துடும். நோய் நொடிகள் ரொம்ப வயதானவங்களுக்கு சொல்கிறது, இளமை பருவங்களுக்கு சொல்லலை. திடீர் திருமண யோகத்தையும் ஏற்படுத்தி தரும் இந்த காலம். தயவு செய்து இதை யோசனை பண்ணிங்க. மகர ராசிக்காரங்க எல்லாருமே சரியில்லைன்னு சொல்லுவதெல்லாம் பொய். இந்த காலம் மாறிக்கொண்டு வருவதை நீங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த உறவுகள்லாம் இப்போ கைகூடி இருக்குது. மகர ராசிக்காரங்க பெண் பிள்ளையாகட்டும் ஆண் பிள்ளையாகட்டும் திருமண ஏற்பாடு பேச்சுக்கெல்லாம் நடத்திட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் திருமண பாக்கியங்களை நானே நிறைய பேர் குறித்து கொடுத்துருக்கேன். ஏன்னா இது இருக்கிற உண்மையை சொல்கிறேன். ஏன்னா ஒருவருடைய ஜாதகம் இவ்வாறு இருக்கும் பொழுது அந்த இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த உகந்த காலமாக மாறிடுச்சு, நிறைய மாறிடுச்சு. 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் நோய் நொடிகள் தரவல்லவா. நம்மளுக்கு சூரிய பகவான் பாதகாதிபதி, சனி பகவானுடைய ராசிக்காரங்க மற்ற பேருக்கும் சூரியனோ சந்திரனோ பகை என்று கூட சொல்லலாம். சந்திரன் கொஞ்சம் பரவாயில்லை, சூரியன் கடுமையான தாக்கத்தை கொடுக்கும். அந்த ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய 8ஆம் அதிபதி இப்பொழுது நீச்சகதி பெற போகிறார். எங்கன்னா தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய இடத்துல. ஏன்னா ஏற்கனவே
9ஆம் இடத்துல கேது பகவான் வீற்றிருக்கார். தந்தையார் ஸ்தானத்தில் உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய காலம். போன மாதம் அவர்கிட்ட இருந்த உடம்புல இருந்த பிரச்சனை, அந்த உடல் உபாதைகள்லாம் அதிகமாக கொடுத்துருந்து அதெல்லாம் நீக்கிட்டு இருப்பாருங்க. ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை ஓடும். இந்த 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல தொழில் காரகன் என்று சொல்கிறவர், அந்த 8ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்துல சம்பந்தம் படும் பொழுதெல்லாம் உங்களுக்கு வாழ்வாதாரத்தையே மாற்றப்போகுது. திடீர் பணவரவுலாம் நம்மளுக்கு ஏதாவது எப்படி சொல்கிறதுன்னா மறைமுக பணவரவுலாம் நம்மளுக்கு வரும். வியாபாரத்தில் செஞ்சுன்னா ரெட்டிப்பான ஒரு பன்மடங்கு நம்மளுக்கு லாபத்தை கொடுக்கும். வேலை சார்ந்த விஷயத்துலையும் சரி, இந்த நேரத்தில் நம்மளுக்கு வேலையில் எதனா ஒரு வேலை கொடுத்தோன்னா அந்த செயின் பிளாக் மாதிரி அப்படியே செயின் போட்டு 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 ஏன்பா ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறப்பா, நீ அவரை வச்சு பிக்கப் பண்ணிக்குவான்னு சொல்லுவாங்க. அந்த செயின் இப்பொழுது வளர்ந்து கொண்டே வரப்போகுது. இந்த கேந்திரம் பெறுது, 2 கிரகங்கள் வந்து கேந்திரம் பெற்று நீச்சகரி பெறுவது மிகவும் சாலச்சிறந்தது இந்த இடத்துல. இந்த காலமெல்லாம் ஏன்னா அது எப்படின்னா காலபுருஷ தத்துவத்தில் 4ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் கிரகங்கள் நீச்சகதி பெறுவது. நம்மளுக்கு தொழில் நம்மளுக்கும் கேந்திரத்தில் தான் வருது. 7க்கும் 10ல் வந்து கேந்திரங்கள் நீச்சம் பெறுவதால் ரொம்ப சிறப்பினை தரப்போது. 23 தேதிக்கு அப்புறம் தந்தையார் உறவு, இந்த தொலைதூர தொடர்பு என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த தொலைதூர தொடர்புகளை மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துங்க. வெளியூர் பயணம் போகிறது, இந்த இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது அமையும். இந்த நேரத்தில் இந்த காலத்தில் 15 தேதியிலேருந்து ஒரு 20-23 தேதி வரைக்கும் இரவு நேர பயணத்தையோ தொலைதூர பயணத்தையோ நாம் தவிர்த்து கொள்வது சால சிறந்தது. ஐயா பணவரவு அதிகரிக்கும் ஐயா, நீங்கள் அதை பற்றி கவலைப்படணும் அவசியமே இல்லை. எல்லாரும் சொல்லிட்டு இருக்க மகர ராசிக்காரங்க என்னை தவிர்த்து மீது யாரும் சரியாகவே சொல்லலன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு ஆள் தாங்க நல்லாகுதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு. நல்லா இருப்பதை நீங்கள் கண்கூடாக அனுபவிக்கும் போது தான் தெரியும். ஒளி அலைகள் தான் இறைவனே. அந்த ஒளி நம்ம மேலே பட ஆரம்பிக்குது ஐயா, கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் பட்டுட்ருக்கு. வருகின்ற காலத்தை நாங்களால் அவ்வளோதான் சொல்ல முடியும். இந்த முறை நல்ல ஒரு கிரகங்கள் நல்ல இடத்துல நீச்சகதி பெற்றாலும் நன்மை தரக்கூடிய இடத்துல தான் போயிட்டுருக்கு. உங்கள் வாழ்வாதாரத்தை மேலோங்கும். இந்த மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களும் மெடிக்கல் ஷாப் வச்சுட்ருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், மருத்துவமனை வச்சுட்ருக்கவங்களுக்கெல்லாம், இல்லாத ஆய்வுக்கு எடுக்கிறவங்களுக்கெல்லாம், நோய் சார்ந்த விஷயத்தை ஆய்வுக்கு எடுக்கிறவங்க, உணவு சார்ந்த விஷயத்தை ஆய்வுக்கு எடுக்கிறவங்களுக்கு, உணவு உற்பத்தி பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த மாதம் விலையெல்லாம் அதிகரித்து காணப்படும். இந்த மாதம் விலையெல்லாம் கொஞ்சம் அதிகரித்து காணப்படும். விலைவாசி உயர்வதை நீங்கள் கண்டிப்பாக கண்கூடாக பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் நம்மளுக்கு அவர் தான் லாபாதிபதி. அதனால தான் சொன்ன லாபாதிபதியே நம்மளுக்கு 7ஆம் இடத்துல வந்து நீச்சகதி பெறுவதால் உங்களுக்கான நட்பு என்னென்னக்குதோ மொத்தத்தை நீங்களே அள்ளிடுவீங்க. லாபம் தரக்கூடிய விஷயத்தில் தான் நீங்கள் எடுப்பீங்க. மகர ராசிக்கு பொறுத்த வரைக்கும் அரசாங்க தரப்பு உத்தியோகத்தை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அனுகூலமான அமைப்பு என்று கூட சொல்லலாம். இல்லை அரசு தரப்பில் நம்மளுக்கு வேலை இல்லாமல் நின்று போயிருக்குது ஐயா, எதுவும் பேப்பர் ஒர்க்கு சரியான முறையில் மூவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னா இந்த முறை எல்லாமே மூவிங் வரும். உங்களுக்கு சார்ந்தார்பு ஒரு வேலை செய்யும். வேலையில் கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். கல்வி சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலம். மறதிலாம் இனிமேல் தொந்தரப்படாது. இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப, அதாவது 13 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் சற்று கலக்கத்தோடு இருப்பாங்க. அது எல்லாம் கொஞ்சம் நாளாக சரியாயிடையா. பெற்றோர் பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். திடீர் திருமண யோகத்தையும் ஏற்படுத்தி தந்துடும் இந்த நேரம். இந்த காலம் வந்து அது மாதிரி ஒரு காலம். திடீர் திருமண யோகம் என்று சொன்னால் அது இந்த மாதத்து அக்டோபர் மாதம் மகர ராசிகாரங்களுக்கு உயர்வினையே கொடுத்துரும். எதுவுமே சொல்ல முடியாது. திடீர்னு பார்த்தா 5 நாளில் பார்த்தா திருமணமே முடிஞ்சு போயிருக்கும். என்னன்னே தெரியாது, எப்படி நடந்தது, இது ஏது நடந்தது. அந்த மாதிரி திடீர் திருமண யோகங்களை தரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். ஏனென்றால் குரு பகவானும் சுக்கிர பகவானும் பார்வை பரிவர்த்தனை யோகம் 11ஆம் இடம் குழந்தை பேறு என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறக்கூடிய காலம். இந்த இடத்துல 11ஆம் இடம் என்பதும் குழந்தை ஸ்தானத்தையும் குறிக்குது. அந்த இடத்துல குரு பகவானுடைய பார்வையும் சுக்கிர பகவானுடைய பார்வையும் நேருக்கு நேராக 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வீட்டிருக்கார். அவருடைய பார்வையும் இவருடைய பார்வையும் பரிவர்த்தனை யோகம் பெறப்போகுது. இந்த காலத்தில் குழந்தை பேறு சிகித்திக்கின்ற காலமாக வரப்போகுது. ஏன்னா நேரடியாக செவ்வாயும் நேரடியாக பார்க்குறாரு. கிரகங்கள் நல்ல வலிமை பெற்று காணப்படும் போதெல்லாம் இந்த பாக்கியம் கட்டும்.
சந்திரனோட வீட்டில் எந்த கிரகம் அமர்ந்திருந்தாலும் அது மேன்மை தரும். நான் முக்கியமாக சொல்லுவேன், ராகு கேதுகளுக்கு அது உண்மை தரும். செவ்வாய் பகவான் அமர்ந்திருந்தாலும் அது நல்லா இருக்கும். நம்ம ராசியில் தான் உச்சம் பெறுவார் செவ்வாய் பகவான், அதே ராசிக்கு ஆப்போசிட்டில் தான் நீச்சகதி பெறுவார். மகர ராசிக்கு குரு பகவான் பாதகாதிபதி. ஆனால் செவ்வாய் பகவான் யோககாரகன். அவர் எப்படியா இருந்தாலும் சரி அவர் நன்மையே தந்துட்டு போவார். இந்த காக்கி சொக்கான்னு சொல்கிறோம் இல்லை, யூனிஃபார்ம் போட்டிருக்கவங்களுக்கு, பாதுகாப்பு படையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும். விளையாட்டு வீரர்களுக்கு இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு அமைப்பினை தரும். ஐயா, அரசு உத்தியோகத்தை நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் ஐயா, ரொம்ப நாள் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், எனக்கு செட் ஆகலை அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த முறை நல்ல ஒரு வேலை வாய்ப்பு நம்மளுக்கான அமைப்பை கொடுத்துரும். ஐயா, நம்ம பேப்பர்லாம் மூவிங் ஆயிடுச்சுன்னு அப்படி ஒரு தகவல் நம்ம காதில் வரும். வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஏற்புடைய காலம். ஏன்னா வந்து கொண்டே இருக்குது. இந்த காலமெல்லாம் உகந்த காலமாக மாறப்போது. மகர ராசி முன்னேற்றம் தரும், வாழ்க்கையின் முரட்டி போடக்கூடிய காலமாக இந்த மாதம் இருக்கும். இளைய தலைமுறைக்கு திருமண பாக்கியத்தையும் திருமண உறவுகளை பற்றி பேசக்கூடிய மாதமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும். 23 தேதிக்கு அப்புறம் ஒரு நல்ல நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது. எந்த செயலும் கடினமான சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் இடம்பெயர்ச்சி என்று சொல்ல, கண்டிப்பாக இடம்பெயர்ச்சி கேட்டால் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிங்க, கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கும். இந்த மாதம் அது மாதிரி கிரகங்கள் அமைந்திருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்துல 2 கிரகங்கள் உட்கார போகுது. சூரிய பகவானும் அமரப்போகிறார், புதன் பகவானும் அமர்ந்திருந்து வேலை சார்ந்த ஜீவனம் என்று சொல்கிறோம் இல்லை, ஒரு மனுஷனுக்கு வேலை சார்ந்த விஷயமே 10ஆம் இடம் தான். அந்த தொழில் உற்பத்தி செய்யக்கூடிய காலத்தில் நாமும் அதில் முதலீடு செய்ய போகிறோம். இப்போ புதுசாக ஒரு முதலீடு பிஸ்னஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நாம் விவசாயமோ இல்லை வேலை சார்ந்த விஷயத்தில் எதுவும் சரியான ஒரு ஏற்பாடு பண்ணாமல் பழைய வண்டியை ஓட்டிகிட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்தை ஏற்படுத்த போகிறோம். ஐயா, மோட்டார் ஃபீல்டு ஆகட்டும், இல்லைனா ஒரு பெரிய கூட்ஸ் வச்சு நடத்தட்டும், நாங்கள் டிரான்ஸ்போர்ட் வச்சு நடத்துகிறோம் ஐயா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, பசுமாடு பால் பண்ணை வச்சுட்ருக்கோம், விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு உகந்தமான காலம் என்று கூட சொல்லலாம். நோய் இல்லாத வாழ்வு வாழ போகிறீங்க. அந்த நோயெல்லாம் நம்மளுக்கு கட்டுக்குள்ளே வரப்போகுது. சொல்கிறேன், மருத்துவம் சார்ந்த விஷயங்களாகட்டும் எல்லாமே உங்களுக்கு கைகூடக்கூடிய காலம். இந்த நேரம் அருமையான நேரம். இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. மருத்துவ கல்வியில் சேர்ந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம், மாணவர்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த நோய்க்கான ஆராய்ச்சியெல்லாம் இவங்க எடுப்பாங்க. இதில் ஒரு பெரிய ஒரு சகாப்தத்தை மகர ராசிக்காரங்க பிடிப்பாங்க. இந்த லட்ஜர்லாம் இப்போதைக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும். பேப்பர் ஒர்க்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மூவிங்கில் இருக்கும். கல்வியெல்லாம் சரியாக புரியும். நீச்சகதியே என்பது ஒரு பெரிய ஒரு மேன்மை கூட தரும். எனக்கு உச்ச பலாபலம் என்பது ஒரு சரியான கோட்பேடே கிடையாது. நீச்சகதி பெற்ற ஜாதகம் எல்லாம் பெரிய உயர்வனை தந்திருக்குது. பெரிய செல்வந்தராவோ பெரிய பெரிய அரசியல்வாதியாவோ வாழ்ந்துட்டுருக்காங்க. அரசியல் தொடர்பு உடையவர்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய மேன்மை தரும். இது வரைக்கும் வெளியே வரல, என் பேரே வெளியே வரலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் மகர ராசிக்காரங்க இனிமேல் பேப்பரில் ஒட்டி ஒரு பேனர் வச்சு கண்டிப்பாக உங்கள் பேரை கண்டிப்பாக போடுவாங்க. இந்த நேரத்தில் உங்கள் அரசியல் தொடர்பில் நீங்கள் இது வரைக்கும் உங்களை பற்றி பேசாமல் இருந்து, ஐயா நான் ஒரு சாதாரண ஒரு உறுப்பினராகவே இருக்கிறேன்ப்பா ரொம்ப நாளாக அப்படின்றவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக போஸ்டிங் கண்டிப்பாக இருக்குன்னு சாமி. அரசியல் வட்டாரமே நம்மளுக்கு கூட்டு கேட்டு பதவி கொடுக்கும். உட்காருங்க ஐயா, ஒரு செயலராக இருங்க ஐயா, கொஞ்ச நாளைக்கு பொதுச் செயலராக ஒர்க் பண்ணுங்க, கொஞ்ச நாள் இருங்க. அவருக்கே ஒரு மாதிரியாக இருக்கும், என்ன இதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கவே இல்லையே, நம்ம எதுவும் கேட்கவே இல்லையே. இந்த காலம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய காலமாக அமையப் போகிறது மகர ராசிக்கு. ஏன்னா 11ஆம் இடத்துல பார்வை பரிவர்த்தனை யோகம் என்பது அரசியல் வட்டார தொடர்புகளை நம்மளை ஏற்படுத்தி தந்துடும். உங்களுடைய பராக்கிரமம் இப்போ விரிய போகுது. நீங்கள் யார் என்று உலகத்துக்கே தெரிய போகுது. முதல்ல சொல்லப்போனால் இது வரைக்கும் மேக்னெட்டே இல்லைங்க, எனக்கு அந்த காந்த சக்தி இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கேன், ஏதோ வாழ்வாதாரம் ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலம் உகந்த காலமாக அமையப்புற போகிறது. ஐயா, நம்ம வாழ்வில் இந்த மாதம் அக்டோபர் மாதம் ஒரு சிறப்பினை தரக்கூடிய மாதம்னா 23 தேதிக்கு அப்புறம் உங்கள் வாழ்வில் புதிய புதிய மாற்றங்கள் ஏற்படும். ஒரு 5 டேட்டு, இந்த 15லேருந்து 23 தேதி வரைக்கும் வெளியூர் பயணங்களோ இரவு நேர பயணங்களோ தவிர்த்து கொள்வது நல்லது. மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த திருவண்ணாமலை அண்ணாமலையாரை கிரிவலம் சென்று வருவதும், பௌர்ணமி தான் போகணும்ல, எல்லா நாளும் போகலாம். இறைவனை தரிசிக்க நாள் ஏது கிழமை ஏது, என்னை பொறுத்த வரைக்கும் எந்த நேரமும் கிழமை தான், நல்ல நேரம்தான். அந்த திருவண்ணாமலை அண்ணாமலையாரை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகும், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.